கல்லுலாம் வச்சு எரிஞ்சிருக்கேன். கல்லை கொண்டு அரைச்சா கூட அது டிவிக்கு வந்து ஒன்றும் ஆகாதுங்க. அடிக்கிறோம் பாருங்க. கடைசி பந்தில் விக்கெட் எடுக்க போறவர் மிஸ்டர் ரஹ்மான் கான். இன்னும் இந்த போடுறாப்புல அடி. அடிங்க அடிங்க. இது என்ன சாவியா? எவ்வளோ ஷார்ப்பான அடிங்க. இங்க பாருங்க மக்களே, ஒரு 1/4 கிலோ ஒரு அம்மட்டுமே ஷார்ப்பான ஒரு சாவிங்க. இந்த ஷார்ப்பான சாவியை போட்டு உடையாது சார். கல் வைங்க, கல்லை வச்சு தான் நான் தான் அடிப்பேன். இது முடிய நீங்கள் நாங்கள் இதெல்லாம் ஆனால் நீங்கள் சொன்னதுனால அடிக்கிறோம். வணக்கம் மக்களே. இப்போ வந்து நிறைய ஐட்டத்தை வந்து நீங்கள் நிறைய கடையில் வாங்கலாம். ஏன் அமேசானில், ஃப்ளிப்கார்ட் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஐட்டத்தை வந்து இங்கே மட்டும் தான் வாங்க முடியும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து யூனிக்கான ஐட்டம். மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுமையான ஐட்டம். ஓகேங்களா? உண்மை வேணால் காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, அப்படியான ப்ராடக்ட் தான் வந்து. சிம்பிள் டு ஈஸி, சிம்பிள் டு யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணாத. நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஊதுபத்தி ஸ்டாண்டு. என்னடா இது ஊதுபத்தி ஸ்டாண்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா, ஆமாங்க, இதுக்கு பற்றி நான் தனி ரீல்ஸே நான் போட்டிருக்கேன். இந்த உள்ளே பார்த்தீங்களா ஹோல்டு, இந்த இடத்துல வந்து ஒரு ஊதுபத்தி நம்ம உள்ளே வச்சு ஹோல்டு பண்ணோம்னா ஊதுபத்தி இப்படி வந்துடுங்க. அதோட புகை, அதோட சாம்பல் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளேயே விழுந்துடும். ஓகே, இது வந்து ஒரு நீங்கள் டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம். பின்னாடி ஹோல் கொடுத்துருக்காங்க, 2 ஹோல் பண்ணி நீங்கள் வந்து செவத்துலேயும் வந்து மாட்டிக்கலாம். இது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்தை வந்து நீங்கள் சொல்கிற படத்தை போட்டு அவங்க உங்களுக்கு தருவாங்க. இப்போ இதில் வந்து முருகர் படம் இருக்கா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து பிரைன் மாஸ்க்குன்னு வேணும்னு சொல்லியிருந்தேன், பிரைன் மாஸ்க்குன்னு போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரிண்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BMW ஃபேமிலி அப்படின்னு நான் போட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்ட், உங்களுக்கு என்ன மாதிரி படம் வேணும், எந்த மாதிரி பேர் வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்கங்க. பாருங்கள், விநாயகர் படம் போட்டு. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச பிரிண்ட்டு போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கி வீட்டில் ஒரு டேபிள்லேயே வச்சு இல்லை ஊதுபத்தி நீங்கள் பொருத்தி வச்சிங்கன்னா வீட்டுக்கு வரவங்க கேட்பாங்க, என்னப்பா இது சூப்பராக இருக்குப்பா, எங்கேப்பா வாங்கினீங்கன்னு உனக்கு வந்து கேட்பாங்க. ஏன்னா இது வெளியே மார்க்கெட்டில் கிடைக்காது. ஊதுபத்தி வந்து ஒரு 4, 5, 6 ஊதுபத்தி வைக்கலாம். அழகாக வச்சு பொருத்தி வச்சோம்னா ஊதுபத்தியோட சாம்பலும் வந்து கீழே விழுவாது. செவத்துலேயும் மாட்டிக்கலாம், ஒரு டேபிள் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன், அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ அவங்க இது வந்து ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு நார்மலாக கடையில் கிடைக்காது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரவுண்டாக இருக்குது. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பக்கம் ஒரு பிளேட்டு மாதிரி வரும். அந்த பிளேட்டு இதுக்குள்ளே பாக்ஸ் உள்ளே இருக்கும், இந்த மாதிரியான பாக்ஸ் உள்ளே இருக்கும் அது. ஓகேங்களா? பிளேட்டை வச்சு செவத்தில் இப்படி ஒட்டிட்டிங்கன்னா செவத்தில் இப்படி நிற்கும். இதை வந்து ஈஸியாக ஃபெவிக்விக் மூலயமா ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரூ போட்டு ஒட்டிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபெவிக்விக் மூலம் தான் ஒட்டியிருக்கேன். இதை இப்படி வச்சுட்டு என்ன வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட்டு, கோல்கேட்டு, அப்புறம் ப்ரெஷ்ஷு, டூத் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வைக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு கேப்பில் வந்து ப்ரெஷ்ஷு உட்காந்துக்கிறோம். இல்லை நேராக இந்த ஓட்டைக்குள்ளே கூட வச்சு நீங்கள் ப்ரெஷ் வந்து வைக்கலாம். டூத் பேஸ்ட்டை வந்து இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே டூத் பேஸ்ட் அப்படியே கவுத்தி வைக்கலாம். டூத் ப்ரெஷ்ஷோட ஒரு ஸ்டாண்டு. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மொபைல் ஹோல்டர் கீழே வந்து விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம். ஓகே, கீழே விசிட்டிங் கார்டு தான். இதுலேயும் நீங்கள் கேட்குற பேரை போட்டுக்கலாம். இப்போ இவங்க வந்து இவங்க கம்பெனி பேர் போட்டிருக்காங்க, ரைனோன்னு. இதில் நம்ம கேட்குற பேர் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அழகாக அப்படி வச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு மொபைல் வச்சுருந்தீங்களா, இந்த மொபைலை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மொபைல் ஹோல்டரு கீழே வந்து விசிட்டிங் கார்டு வைக்கலாம், இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேபிள் வைக்கக்கூடிய மொபைல் ஹோல்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒன்று கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட்டு ஸ்டாண்டு. அந்த ரிமோட்டுக்குங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கிறாங்க. இது வந்து நம்ம இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே தனித்தனியாக வரும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைலு, அப்புறம் இந்த ரிமோட்லாம் எங்கெங்கேயே வைக்கிறாங்களா, அந்த மாதிரி ரிமோட் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு இந்த மாதிரி அழகாக வைக்கலாம். கீழே விசிட்டிங் கார்டு, பென்னு எல்லாமே அதை வந்து வைக்கலாங்க. ஒரு அழகான ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது கண்ணாடி கிடையாது. இந்த இடத்துல நம்ம BMW ஃபேமிலி, பிரைன் மாஸ்க்கு, என்னமோ உங்கள் பேர் என்ன கேட்டாலும் எழுதி தருவாங்க. அழகான ஒரு ப்ராடக்ட்டு. இதை வாங்கி உங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க எங்கெங்கே வாங்க, ஏன்னா யூனிக்கான ஐட்டம் வெளியே எங்கேயும் கிடைக்காது. ஓகே, ஸோ அழகான இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து கிடைக்கிது. அதில் பாருங்கள் பிரைன் மாஸ்க்குன்னு போட்டு ஒன்று வாங்கிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான
விலை கம்மி தான், ரொம்ப 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 விலை கம்மிங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால டைரெக்டாக நீங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரியிலேருந்து உங்கள் கைக்கு வரனால விலை அதிகம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஐட்டங்க. இது ரொம்ப எங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்கள், ஓட்ட ஓட்டையாக இருக்கா, இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஃபெவிக்விக் ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் ஒட்டிட்டு இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கா, செவத்தில் ஹோல் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஃபெவிக்விக் தடவியும் ஒட்டிக்கலாம். நான் ஃபெவிக்விக் தடவி தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டிங்கன்னா செவத்தில் எப்படி இருக்குங்க, இந்த ஹோலில் வந்து ஸ்பூன் வைக்கலாம். பாருங்கள் எத்தனை ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு அழகான தோட்டத்தில் செவத்தில் இருக்கும், கண்ணாடி மாதிரி அழகாக ஸ்பூன் அது மாட்டி வைக்கும்போது வீட்டுக்கு வரவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க, நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. எங்கள் வீட்டில் இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸில் இருக்குது. இந்த டூத் பேஸ்ட்டு வைக்கக்கூடியது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவும் யூனிக்காக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டாண்டுங்க, பாத்ரூம் வைக்கக்கூடிய ஒரு கார்னர் ஸ்டாண்டுங்க. ஓகே, இது வந்து சைடில் ஒரு பிளேட் மாதிரி வரும், அந்த பிளேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னரில் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி ஒட்டலாம். ஸ்க்ரூ பண்ணி ஒட்டுறது வந்து பெட்டராக இருக்கும். ஒட்டிட்டிங்கன்னா கார்னரில் ஒரு இந்த மாதிரி கார்னரில் ஒட்டிட்டிங்கன்னா கார்னரில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இதில் ஷாம்பு எல்லாமே வைக்கலாம். நல்லா பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, கிளாஸ் கிடையாது ஆக்சுவலி இது, ஆனால் நல்லா வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய சைஸ் வருது, இது பெரிய சைஸு, இது வந்து சின்ன சைஸ் கார்னர் ஸ்டாண்டு, பாத்ரூம் கார்னர் ஸ்டாண்டு, இது வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு ஐட்டம் வந்து கீ செயின். எல்லோரும் வந்து கீ செயின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கீ செயின், ஓகேங்களா. என்னோடய கார்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கீ செயின் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீ செயின் யூஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் காரு பைக்கில் போகும்போது எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க, டீ குடிக்க சாப்பிட்றதுக்கு போகும்போது அந்த ஹோட்டலில் நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னும் போது மொபைலை நீங்கள் ஒரு கிளாஸுக்கு பின்னாடியோ ஒரு தண்ணி வைக்கிற ஜக்குக்கு பின்னாடியோ இப்படி நிற்க வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இது இருந்துச்சுன்னா அந்த கவலை வேணாம். இங்கே பாருங்கள், இந்த கீ செயினை இப்படி வச்சிடலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு இதில் வந்து உங்களோட மொபைலை நீங்கள் இப்படியும் வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இப்படியும் வச்சு நீங்கள் பார்க்கலாம், டீ குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே மொபைல் பார்க்கலாம். இல்லை நான் வெர்டிக்கல் மோடில் வைக்கணும்னா இதை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா இது வெர்டிக்கல் மோட்லேயும் வச்சு பார்க்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு மொபைல் ஸ்டாண்டு வித்து கீ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்க தனி ஒரு வெப்சைட்டை வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஐட்டம்லாம் வெளியே நீங்கள் கடையில் தேடாதீங்க, கிடைக்காது. ஓகே, இவங்கள்ட்ட மட்டும் தான் கிடைக்கிது. அதனால் தாராளமாக இவங்கள்ட்ட மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தைரியமாக வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். வெளியே கிடைக்க சான்ஸ் கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் இவங்கள்ட்ட வாங்கி விற்கிறவங்கள தான் கிடைக்கும். இந்த இது வந்து நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இந்த ஐட்டத்தை வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம். இதை மட்டுமே நீங்கள் சேல் பண்ணுற மாதிரியான ஒரு கடை கூட வைக்கலாங்க. ரொம்ப யூனிக்கான ஐட்டம் தயார் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் தரேன், பாக்கி டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்டு வியாபாரம் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க. ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்கள்ட்ட உள்ள இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவி ஸ்க்ரீன் கார்டு, அந்த இதை கொடுமா, அந்த பாக்ஸை கொடுமா. ஓகே, இந்த டிவியோட ஸ்க்ரீன் கார்டு, இந்த டிவிக்கு மேலே ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேங்க, அவங்களுக்கு தெரியாது. டிவிக்கு மேலே ஸ்க்ரீன் கார்டும் இவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் கார்டும் கூட இதில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த மெட்டீரியலில் தான் வந்து அந்த ஸ்க்ரீன் கார்டும் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இது என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை வச்சு நம்ம அப்படி அடித்தா கூட டிவி வந்து உடையாது. கொடுப்பா, அந்த மறுபடியும் கொடுப்பா பாக்ஸ். நான் இதை வந்து வீடியோ போட்டிருக்கேன், கல்லுலாம் வச்சு எரிஞ்சிருக்கேன். கல்லை கொண்டு அரைச்சா கூட அது டிவிக்கு வந்து ஒன்றும் ஆகாதுங்க. ஸ்க்ரீன் கார்டு கூட இவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வெப்சைட் லிங்க் எல்லாமே தரேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.